இனிப்பு சாப்பிட்டால் தசைகளை வளர்க்க உதவும். கசப்பி சாப்பிட்டால் வேண்டாத கிருமிகளை அழிக்கும் சக்தியை தரும். புளிப்பு சாப்பிட்டால் இரத்த குழாயில் உள்ள அழுக்கை நீக்கும். உரைப்பு சாப்பிட்டால் உடல் சூட்டை உணர்ச்சிகளை கூட்டும். உவர்ப்பு சாப்பிட்டால் சூரிய சக்தியை அதிகரிக்கும். துவர்ப்பு சாப்பிட்டால் உடல் காயம் ஏற்படும் போது இரத்தத்தை உறையச் செய்யும். முகத்தில் அரிப்பு வந்தால் கூந்தல் சுத்தம் இல்லை என அர்த்தம். வயிற்று வலி வந்தால் நகம் சுத்தம் இல்லை என அர்த்தம். கண்கள் மூக்கு தொடர்ந்து அரித்தால் ஜலதோஷம் வரப்போகுது என அர்த்தம். காதில் அதிக குடைச்சல் இருந்தால் காய்ச்சல் வரப்போகுது என அர்த்தம். உடலில் அதிக இன்சுலின் சுரந்தால் பசி எடுக்க போகுது என அர்த்தம். காலையில் அதிக நேரம் தூங்கினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறையும். அதிகம் கோபமிட்டால் பல உறவுகள் நம்மிடம் இருந்து இழக்கச் செய்யும். தரையை தேய்த்து கொண்டே நடந்தால் தரித்திரம் வந்து சேரும். பேசிக்கொண்டே சாப்பிட்டால் உணவு ஜீரண பிரச்சனை ஏற்படும். உருட்டி உருட்டி உணவை உண்டால் உறவு உருண்டு போகும். பேஸ்ட் இல்லாத காலத்தில் பல் சம்பந்தமான நோய் வரவில்லை. நாப்கின் இல்லாத காலத்தில் கர்ப்பப்பை நோய் எதுவும் வரவில்லை. சோப்பு இல்லாத காலத்தில் தோல் நோய் எதுவும் வரவில்லை. ஆங்கில மருந்து இல்லாத காலத்தில் நோய்கள் அதிகம் வருவதில்லை.